செம எக்ஸைட்டிங்கான கலர்ஃபுல்லான ஒரு ஃபுல் மீல்ஸ் காம்போ தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இது ஹெல்த்தி லன்ச் சீரீஸ் எபிசோட் 4. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது க்ரீன் பன்னீர் ரைஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா இதோட கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதோட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கட் பண்ண பன்னீரை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீர் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதோட வடித்து ஆற வச்ச சாதத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச க்ரீன் சட்னியும் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதோட தேவைப்பட்ட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள க்ரீன் பன்னீர் ரைஸ் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. நல்லா ஸ்லைஸாக மெலிசாக கட் பண்ண வாழைக்காயை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மூடி போட்டு மூடி ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்படியே வேக வச்சுருங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். வாழைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு எப்போ மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் பொரியல். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு இதோட ஒரு பெரிய வெங்காயம் தலை கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச புடலங்காய் கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான புடலங்காய் பொரியல் ரெடி. இந்த சிம்பிளான பேலன்ஸ்டு மீலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பேலன்ஸ்டு மீலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென், eat healthy, stay happy. Thank you for watching.